தந்தை பெரியார் படத்தை முகப்பில் இருந்து அகற்றுகின்ற காட்சி. மதுரையிலே நாளை பிரதம மந்திரி வருகிறார். அந்த கூட்டத்திலே தந்தை பெரியாரை திராவிட இயக்கத்தினுடைய உயிர் நாடி அவருடைய படத்தை அகற்றுவதை பார்த்து நான் ஒன்றும் ஆச்சரியப்படலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு செய்தியாக பார்க்கிறோம். அவங்களுக்கு என்ன சார் பெரியாரை பற்றி தெரியும்? பழனிசாமிக்கும் கூட இருக்கவங்களுக்கும் பெரியாரை பற்றி தெரிஞ்சா ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் ஏன் போய் மதுரையில் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள்? நூற்றாண்டு விழா, ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவிலே போய் வேலுமணி என்கின்ற முன்னாள் அமைச்சர் கலந்து கொள்கிறார். தெரியாம வச்சாங்க. ஒரு பெரியார் கூட்டத்தில் இங்கே கூட்டத்திலாம் வைக்கிற மாதிரி தந்தை பெரியார் வரலாறு தெரியாதவர்கள் அவர்கள். ஆகவே அதை எடுத்து போய் முகப்பில் வச்சா ஆர்எஸ்எஸ் காரன் வந்துக்குவானா? இவர்கள் இந்து முன்னணி மாநாட்டிலே ஏறி ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை முடங்கலாம். ஆனால் ஆர்எஸ்எஸ் காரர்களும் பிஜேபி காரரும் மோடியும் எப்படி தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவே முகப்பில் இருந்த படத்தை அவர்கள் கழட்டி எடுப்பது கண்டனத்துக்குரியது என்றாலும் இவர்களுக்கெல்லாம் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தெரியாது. ஆகவே அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் வைத்தார்கள் என்பதுதான் ஆச்சரியமாக நாம் பார்க்க வேண்டும். அன்னைக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அகற்றப்பட்டார், புரட்சித் தலைவி அம்மா அகற்றப்பட்டார்கள். சென்ற மோடி வந்திருந்த கூட்டத்தில் குக்கர் பெருசா தெரியுது, பெக்கருங்க பெருசா தெரியுது. ஆனா எங்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா என்பது தெரியவே இல்லை. எங்கோ ஒரு ஓரமா சின்னதா போட்டிருந்தாங்களாம். ஆகவே தந்தை பெரியார் தான் திராவிட இயக்கத்தினுடைய உயிர் நாடி. தந்தை பெரியார் இல்லாமல் எதுவுமே இங்கே இல்லை, யாருமே இல்லை திராவிட இயக்கத்தில். தந்தை பெரியார் தலைக்காவேரி திராவிட இயக்கத்திற்கு. ஆகவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை தனது தலைவராக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நாற்காலி காலியாக இருக்கும். இந்த நாற்காலி பெரியாருக்கு சொந்தமானது என்று அந்த நாற்காலியை விட்டு வைத்து அழகு பார்த்தார். ஆட்சிக்கு வந்த பின்னாலும் இது ஐயாவின் ஆட்சி என்று சொன்னார். ஆகவே பேரறிஞர் அண்ணா ஆகட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், அம்மா புரட்சித் தலைவி அம்மா ஆகட்டும், திராவிட இயக்கத்தில் வந்த திராவிட இயக்கத்தில் ஊறிய அந்த ரத்தம் ஓடுகின்ற அவர்களுக்கு தந்தை பெரியாரை தெரியும், புரியும். வடக்கே இருக்கவர்கள் கூட அண்ணன் கொண்டாடுகிறார்கள். பேச்சுக்கும் அண்ணன் திருமாவர்களும் சரி, இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் சரி, மற்ற தலைவர்களும் சரி பெரியாரை தந்தை பெரியாரை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவங்களுக்கு பெரியாரை பற்றி தெரியாது. ஆகவே அவர்களிடத்திலே போய் முகப்பிலே பெரியாரை வைத்து எடுத்து விட்டார்கள் என்று சொல்வதே தவறு. பெரியாரை தெரியாதவர்களும் புரியாதவர்களும் அதை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஆர்எஸ்எஸ் அடிமைகள், பிஜேபியினுடைய அடிமைகள் அதைத்தான் செய்வார்கள். இதில் நான் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. இவர்களை பார்த்து பரிதாபப்படுகிறேன்.